Dear student, 12th standard chapter 1 exercise 1.5 first sum பார்க்க போறோம். first sum ஒரு 3 linear equation question கொடுத்துறாங்க. அந்த 3 linear equation Gaussian elimination method சால்வ் பண்ண சொல்றாங்க. Gaussian elimination method சால்வ் பண்ண சொல்றாங்க. அந்த 3 equation linear equation, the 3 linear equation are Gaussian elimination method சால்வ் பண்றாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த linear equation ஒரு just matrix formatல யூஸ் பண்ணலாம். ஓகே, matrix னு first equation ல x y z ஓட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் x y z ஓட கோஎஃபிஷியன்ட், தேர்ட் x y z ஓட கோஎஃபிஷியன்ட் இந்த எத்தனை வேரியபிள் x y z வேரியபிள் ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டைம்ஸ் 2 3 1. இது ஃபுல்லா கேபிட்டல் A, இது ஃபுல்லா கேபிட்டல் X ஈக்குவல் டு கேபிட்டல் B. ஓகே, இப்போ நமக்கு இது வேணா மல்டிப்ளை பண்ணுவோம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வரும், செகண்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் மல்டிப்ளை தேர்ட் ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே, இப்போ A ஸ்லாஷ்னா நான் ஏவும் B என்ன வரும், ரெண்டு என்ன வரும், டிஃப்ரெண்ட் காமிக்கு வந்து ஸ்லாஷ் போட்டுக்கிறோம். ஓகே, A ஸ்லாஷ் B. இப்போ நெக்ஸ்ட் கசின் எலிமினேஷன் தான். இந்த எக்ஸ்பிளைன் ஃபார்ம் இந்த 3 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். இந்த இருக்கிற வேல்யூ இந்த டயகனல் வேல்யூல இந்த ஜீரோ வந்து ஜீரோ ஆகும். நமக்கு நம்மளுடைய எய்ம் தான் இந்த டயகனல் வேல்யூல இந்த 3 வேல்யூ ஜீரோ ஆகணும். இதுதான் கசின் எலிமினேஷன் மெத்தட். ஓகே சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இது 2 ஜீரோ ஆகணும், நெக்ஸ்ட் இது ஜீரோ ஆகணும். ஒரே டைம் 3 ஜீரோ ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது ரெண்டு ஜீரோ ஆகணும். இந்த R1 2க்கு அப்படியே அட்டாச் பண்ணிடுங்க, எந்த சேஞ்ச் பண்ணாம. இப்போ இந்த டேர்ம்ஸ் ஜீரோ ஆக்கணும்னா இதை கூட தான் மல்டிப்ளை பண்ணி ஜீரோ ஆக்கணும். R1 கூட மல்டிப்ளை பண்ணி தான் ஜீரோ ஆகணும். இது R1, இது R2, R3 தான் தெரியும். அப்போ R1 வச்சுன்னா அங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ எதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 வரும், 2 - 2 ஜீரோ ஆகும். R2 வந்து எதில் பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 - 2 ஜீரோ. அப்போ R2 டைம்ஸ் 2, R2 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R1ல 2 இருக்குது, அப்போ மைனஸ் பண்ணால் டேட்டா ஜீரோ ஆகிடும். அப்போ R2 ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க, அதை கூட R1 மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடும். அப்போ 2 - 2 ஜீரோ, இது 2, இது மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு இது 2 போனால் 4, 2ஆல் மல்டிப்ளை 4 + 2 6. ஓகே, அப்படின்னா இது எதெல்லாம் மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் -2. சைடில் வேணும் நான் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, 2R2 நமக்கு ரிசல்ட் 2 மல்டிப்ளை பண்ணுங்க. R2லாம் 2 4 -2 நெக்ஸ்ட்டு 6 மைனஸ் R1 மைனஸில் பண்ணுவோம், -2 நெக்ஸ்ட்டு +2 நெக்ஸ்ட்டு -3 நெக்ஸ்ட்டு -2 இப்போ லெஸ் பண்ண 0 6 -5 4 கரெக்டாக இருக்கும் நமக்கு. 0 6 -5 4. ஓகே, இதேமாரி ஒர்க் அவுட் பண்ணி கூட நீங்கள் போடுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இது -R1. ஓகே, இதோட கண்டிஷன் இதான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அதை கரெக்டாக இருக்குது. அதே சேம் R3 டைம்ஸ்னா இது ஜீரோ ஆக்கணும்னா இந்த 3 இருக்கு, 2 இருக்குது. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 3 6, இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 3 6 6 - 6 ஜீரோ ஆகிடும். நெக்ஸ்ட்டு 3 R3 -3 R1 ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இது ஃபுல்லாக இதெல்லாம் நமக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணான்னு சொல்லுவோம். அப்போ 3 3 R3, அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ண வரும் 6 -3 6 3 - 6 6 நெக்ஸ்ட் 2 3 6 கரெக்ட் 6 3 3 9 என்னன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணா 3 9, இது 3ஆல் பண்ணா -3 2 3 6 3. நெக்ஸ்ட் -3 R1 ஃபர்ஸ்ட் 2 அலையா சாரி இது 2ஆல் மட்டும் என்ன 2 R3, இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இது 3ஆல் அப்படின்னா 2ஆல் பண்ணா 6 -2 நெக்ஸ்ட்டு 4 நெக்ஸ்ட்டு 2. ஓகே, நெக்ஸ்ட்டு -3 R1, இது R1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இது ஃபுல்லாக R1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 3ஆல் R1. இப்போ முன்னாடி -6 நெக்ஸ்ட்டு -6 நெக்ஸ்ட் இது சேம் -6 + 6 நெக்ஸ்ட்டு 9 நெக்ஸ்ட்டு 2 -6 சிம்பிளை பண்ணுங்க. 0 - 0 4 13 ப்ளஸ் பண்ணா நெக்ஸ்ட் 3 3 7 -9 -9. ஓகே, -9 5 அப்படின்னா -5 நேரம் மைனஸ். நெக்ஸ்ட்டு 2
2 minus 6 அப்போ minus 4 கரெக்டாக வச்சுக்கோ 0 4 minus 5 minus 4 கரெக்டாக இருக்கும் இந்த கண்டிஷனை வச்சு இங்கே சிமுலேட் பண்ணிக்கலாம் ஓகே சரி இப்போ 2 0 ஆகிட்டோமா திரும்பி என்ன இதை மட்டும் 0 ஆகும் இதை 0 ஆகுனா 2 ரோ எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணி எந்த சேஞ்ச் பண்ணாமல் எழுதுறீங்க இப்போ இதை 0 ஆகணும் R1க்கு மல்டிப்ளை பண்ணக்கூடாது R2ஓட தான் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே 6 இருக்குது இங்கே 4 இருக்குது இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் பண்ணால் 0 ஆகிடுமா அங்கே இருக்கு R3 டைம்ஸ் 6 R3 மைனஸ் 4 R2 அப்போ அதே சேம் கண்டிஷனில் சால்வ் பண்ணி இது பண்ண ரிசல்ட் வரும் 0 இங்கே 0 ஆகிடும் minus 10 வரும் minus 40 அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்ச பிறகு எக்ஸலன்ட் ஃபார்ம் இட் இஸ் எக்ஸலன்ட் ஃபார்ம் அப்போ ரிசல்ட் என்ன ஆகும் இங்கேருந்து ரிவர்ஸில் சொல்லுங்க இது ஃபுல்லாக என்ன வரும் இசட்டோட வேல்யூ இது ஃபுல்லாக ஒய்யோட வேல்யூ இது ஃபுல்லாக எக்ஸோட வேல்யூ அப்போ -10 இசட் ஈக்குவல் டு -40 ஈக்குவல் அப்போ இசட் ஈக்குவல் வரும் -45 வாட்டி மைனஸ் கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட்னா நமக்கு 45 நேரம் 4 ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே வரும் 6 இது ஒய் வேல்யூயா அப்போ 6y -5 இசட் ஈக்குவல் டு 4 அப்போ இசட் வேல்யூ நம்ம தெரியுமா நேரம் 4 அப்போ 4 நமக்கு 20 -20 6y -20 -20 ஆப்போசிட் போனால் +20 +20 ஒரு 4 24 ஆகிடும் அப்போ y ஈக்குவல் வரும் 24 5 6